பெண்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிக்கிறார்கள். பெண்களுடைய கோரிக்கை அவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டிலே. காரணம் சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, போதை ஆட்சி திமுக அகற்ற வேண்டும் என்று அனைத்து பெண்களும் குறிப்பாக பெற்றோர்களும் முடிவு செய்திருக்கின்றார்கள். செல்கின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு. திமுக ஆட்சியை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனை, முதன்மை பிரச்சனை சட்டம் ஒழுங்கு, மதுவால் போதைப் பொருட்களால் வருகின்ற சட்டம் ஒழுங்கு. அதை பத்தி ஒரு இடத்துல கூட ஒரு இல்லை. மக்கள் இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க. நிச்சயமாக எங்கள் கூட்டணிக்கு 210 தொகுதிகள் வெற்றி கொடுப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த மாதத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவி உறுதியாக ஏற்பார்கள். நிச்சயமாக அது விவசாயிகளுக்கு சாதகமாக திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். ஏன்னா விவசாயத்தை முதன்மையாக காப்பாற்றப்பட வேண்டும். மற்றதெல்லாம் வளர்ச்சினா விவசாயத்தை அழித்து ஒரு கொண்டு வருவது அது வளர்ச்சி கிடையாது. அது சிப்காட்டா இருக்கட்டும், வேற ஏதாவது திட்டமா இருக்கட்டும், மாற்று இடம் இருந்தா நிச்சயமா அதுக்கு நம்ம விமான நிலையம் வேணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அது விவசாயம் பாதிப்பு இல்லாமல் அதை கொண்டு வருவது அது எங்களுடைய நோக்கம். செல்வபிறந்தகை நீங்க மாங்காட்டுல ஒரு நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகிட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி மக்களுக்கு பாடுபடப்படணும்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அது இன்னும் பின்னால அவர் எடுத்துடுவாங்க. அது விலக தேவையில்லை, அவரே எடுத்துட போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தேர்தலில் வேட்பாளர் அறிவிப்புலாம் அதெல்லாம் பார்த்து நிறைய சிக்கல்கள், அவங்களுக்குள்ள சண்டை எல்லாம் பிரச்சனை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம எங்க கூட்டணியில ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. சுமூகமான கூட்டணி, ஊருக்குள்ள வெளியில எங்கேயுமே கிடையாது. நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு நம்ம இணக்கமா நாங்க செயல்பட்டு வரோம். ஆனா அங்க 30 கட்சி கூட்டணி. அந்த 30 கட்சி கூட்டணி பேரு முதலமைச்சரை கேட்டா அவருக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது. ஆனா சும்மா சேர்த்து வச்சிருக்கிறாங்க அதுல. அதனால இதெல்லாம் பார்க்கதான் நம்ம போகலாம். ரெண்டு கட்சியும் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலம் இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே. அதிமுகவும் திமுக போட்டி இந்த தேர்தல் அது வந்து மக்கள் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க. அவங்க கட்சி இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு, அவருக்கு அரசியல் இப்போ கத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால வரட்டும். ஒரு வாக்கு கொஞ்சம் ஒரு விழுக்காடு வாக்குகள் வாங்குவார், அவ்வளவுதான். சார், முதல்வர் காணொலி காட்சி மூலம் வேட்பாளர்கள் சந்திச்சாரு. காணொலி காட்சி மூலம் வேட்பாளர் சந்திச்சாரு. அப்போ அவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்போதான் 5 முனை போட்டி இருக்கிறதால வேட்பாளர்கள் வெற்றி தோல்வி வந்து 10,000 ஓட்டுக்குள்ளதான் இருக்கும். அதனால கவனமா இருக்கணும். அதனால இந்த 8,000 ரூபாய் ஸ்கீமை வந்து அதிக அளவில் விளம்பரப்படுத்தி வாக்கு சேகரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாத அதிருப்தி எம்எல்ஏக்களையும் அழைச்சி பேசியிருக்காரு. இது கிடைக்காதவங்க, சீட்டு கிடைக்காதவங்களையும். இது போன்ற சூழ்நிலை திமுகவில் நிலை வருது. அது எப்படி பார்த்து? அதாவது 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய சாதனைகளை வைத்து நீங்கள் வாக்குகள் சேகரிக்க வேண்டும். மாறாக 2,000 ரூபாய், 3,000 ரூபாய், 8,000 ரூபாய், 6,000 ரூபாய் இது வச்சுக்கிட்டு கூப்பன் கொடுக்குறேன். இப்போ 5 ஆண்டு காலம் ஆட்சி உங்ககிட்ட இருந்தது. என்ன நீங்க செஞ்சீங்க மக்களுக்கு அது சொல்லுங்க. எதுவுமே நடக்கல, எதுவுமே செய்யல. இங்க பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் 10,000 ரூபாய் அரிசி குடும்ப அட்டைக்கு நான் தரேன், அதுல என்ன வேணா வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் தரேன் எல்லாம் இருக்குது. அல்ல பெண்களுக்கு வந்து 2,000 ரூபாய் உதவி ஊக்கத்தொகை கொடுக்குறேன் எல்லாம் இருக்குது. அல்ல அதே வேளையில பெண்களுக்கு பாதுகாப்பு முதல்ல கொடுங்க, அதுக்கப்புறம் இந்த நிதியெல்லாம் கொடுக்கறது வேற. அதனால இது எடுபட போறதில்ல. திமுக படுதோல்வி அடைய போகுது. திமுக இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியா கூட வரப்போறது.